கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதியின் வசனத்திலே பழக்கப்படும் போது எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நாம் பாடி துதி செய்யும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அழிக்கப்படும். கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துக்கிறோமா? நம்முடைய நாவினாலே உதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நாம் செலுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். நம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களோடு இருக்கும்போது, நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும்போது நம் கர்த்தரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலை உம்மை தேடுகிறேன், வறண்டதும் டாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதி இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆத்துமா தேவன் மீது தாகத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதிலே வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்க வேண்டும். அதிகாலையிலே நாம் தேடும் பொழுது கர்த்தரை கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், பரலோக ராஜ்யத்தை தேடுவோம். மற்ற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து தேடுவோம். அவரை துதிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் நோக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரண் மேல் வாங்கட்டும். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக செபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் பலமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையின் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.